இறால் கிடைப்பது குறைவாக இருக்கிறது. இறால் வந்து அதிகமாக கிடைக்குது. ஆனால் விலை குறைவாக இருக்குது. விலை குறைவாக இருக்குது. ஸோ அந்த இறால் அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணங்களில் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த கல்லூரியிலேயே வந்து அந்த எவ்வாறு வந்து வேல்யூ அடிஷன் மதிப்பூட்டக்கூடிய பொருட்களாக தயாரிப்பது. அந்த இறால்களை வந்து பல்வேறு ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதை வந்து இறால் பர்கர் தயாரிக்கலாம், இறால் சூப்பு தயாரிக்கலாம், இறால் ஊறுகாய் தயாரிக்கலாம். இது போன்ற வந்து பல்வேறு பொருட்களை வந்து தயாரித்து அதன் மூலியமாக மதிப்பை கூட்டி அதனை வந்து நம்ம வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் வந்து எப்படி இந்த KFCலாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்து அதனுடைய அந்த அளவுக்கு நம்ம விற்பனை செய்யும் பொழுது இவர்களுக்கு இறால் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது இறால் பிடிப்பவர்களுக்கு உண்டான வருமானமும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து சத்துள்ள பொருளும் வந்து நமது மக்களுக்கு போய் சேரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளிப்படையாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வந்து எப்படி சார் கொண்டு போய் சேர்க்க? அதாவது வந்து உதாரணத்துக்கு பழவந்தாங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அந்த கிராமத்திலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம வச்சிருக்கிறோம். அங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அந்த இடத்துல அதுக்கு அருகாமையில் உள்ள கடல்களில் வந்து எப்படி அதனுடைய மீன்களுடைய வளத்தை அதிகப்படுத்துறது, அதுக்காக வந்து பவளப்பாறைகள், செயற்கை பவளப்பாறைகளை போடுறதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து மட்கிராப், அதாவது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னாக்க கிராப் போன்ற வீட்டில் வந்து அது குஞ்சு பொரித்தல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நண்டு உற்பத்தி இவைகளெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் நடைபெறுது. இது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கு உள்ள சுய உதவி பெண்கள் இருக்கட்டும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு வந்து வேஸ்டாக போகக்கூடிய பொருட்கள் தலையிலிருந்து வாலிலிருந்து அதெல்லாம் வந்து எப்படி ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக தயார் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மீன்களுக்கோ கோழிக்கோ தீவனமாக கொண்டு செல்வது அல்லது அதிலிருந்து பலவிதமான உபயோகப்படுத்த அளவுக்கு உள்ள பொருட்களை தயாரிப்பது எப்படி என்பதை பற்றியெல்லாம் பயிற்சிகளும் அங்கே நடத்தி சார். உலக அளவில் இறால் உற்பத்தி எத்தனை மெட்ரிக் டன் இருக்குது? இந்தியா அதில் எத்தனை இருக்குது? நம்ம தமிழ்நாடு எந்த அளவு இருக்குது? அதாவது உலக அளவில் வந்து அதாவது நம்மளுடைய வளர்க்கக்கூடிய இறால்கள் பார்த்தீங்கன்னா 5.6 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து உலக அளவில் வந்து 3வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2023 வருடத்தில் 8,50,000 மெட்ரிக் டன் உற்பத்தி நம்ம செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அதே சமயத்தில் உள்நாட்டிலையும் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது போய் சேரக்கூடிய அளவில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆந்திர பிரதேஷ் என்ற மாநிலம் தான் வந்து முதன்மையான இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வளர்ப்பு இறால்களில் 70% வளர்ப்பு இறால்கள் ஆந்திராவில் தான் உற்பத்தி ஆகும்.